நான் வந்து இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்து நான் தேசிய லெவலில் வந்து 728வது இடம் பிடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம். எங்கள் அப்பா பேர் மாரியப்பன், செங்கல் சூளையில் வேலை பார்க்குறாங்க. அம்மா பேர் சரஸ்வதி, அம்மா டெய்லராக இருந்தாங்க. அம்மா தான் சுப்பிரமணிய பாரதின்னு முதல்ல பேர் வச்சாங்க. சின்ன வயசுலேருந்தே பாரதியாருடைய பாடல்களை சொல்லியே வளர்த்தாங்க. அதனால நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற ஆசை வந்து சின்ன வயசுலேருந்தே என் மனசில் உருவாக்குனது அம்மா தான். ஆனாலும் குடும்பத்தில் கஷ்டம் இருந்துச்சு. என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கிடையாது. குடும்பத்தில் படித்தவங்க கிடையாது. அப்பா 5 வரை தான் படிச்சிருக்காங்க, அம்மா 8 வரை தான் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம முன்னேறணும், நம்ம குடும்பத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சின்ன வயசுல நிறைய பேச்சு போட்டிகளுக்கு போவேன். பேச்சு போட்டிகளில் கலந்துக்கிட்டு அதுல இருந்து வர்ற பணம் 5000, 6000, 7000 ரூபாயெல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்து நான் பின்னாடி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது புத்தகங்கள் வாங்குறதுக்கு இந்த பணம் வந்து மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. 12th படிக்கும் போது தான் எனக்கு இந்த ஐடியா முதல்ல வந்துச்சு. எனக்கு ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் 11th 12th வந்து பலருடைய எதிர்ப்பையும் மீறி நான் வந்து வரலாறு எடுத்து படித்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் போது கொரோனா வந்ததுனால லாக்டவுன், ஸ்கூல் எல்லாம் மூடிட்டாங்க. நான் 12th எக்ஸாமே எழுதல. அப்போ எனக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைமையா நீ ஒரு பிரோஜனமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இது வரைக்கும் பார்த்தேன்னா நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். தமிழ் வழியில படிச்சிருந்ததுனால ஆங்கிலம் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, சரி ஆங்கிலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணு, இது வரைக்கும் தமிழ் வழியில படிக்கிற பசங்களால ஆங்கிலம் பேச முடியாது சொல்லிட்டு இருக்காங்க, யூ ஹாவ் டு பிரேக் தட் மித் அப்படின்னு அம்மா தான் என்ன சொன்னாங்க. அதனால வந்து நான் 12ஆம் வகுப்பு அந்த டைம்ல வந்து வீட்டில் ஃபர்ஸ்ட் அப்பதான் ஸ்மார்ட் போனும் வாங்குறோம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை வச்சு. அப்போ நான் யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொரு வீடியோஸை பார்த்து இங்கிலீஷ் நானே படிக்க ஆரம்பிச்சேன். கோச்சிங் அதுக்கும் தனியாலாம் போல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. நியூஸ் பேப்பர் டெய்லி வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து பெரிய பெரிய ஒரேட்டர் சசி தரூருடைய ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பீச்சை நான் அப்படியே எமுலேட் பண்ணி பார்ப்பேன். அவர் பேசுகிற மாடுலேஷன், அவர் ஆக்சென்ட் எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிச்சு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது இங்கிலீஷ் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். என் காலேஜ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க, நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தாங்க. நான் இங்கிலீஷ்லேயே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய ஃபர்ஸ்ட் அவமானங்கள் இருந்தாலும் பின்னாடி வந்து கோப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து செகண்ட் இயர்ல இருந்து ஃபுல் ஃப்ளெஜ்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய புக்ஸ் அப்போ தான் வாங்க ஆரம்பிச்சு நானே உட்காந்து வாசிச்சுக்கிட்டேன். புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அதுவும் சுலபமா மாறிடுச்சு. தேர்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு வருஷம் தான் இருக்குது, முடிய போது நம்ம வந்து ஐஏஎஸ் ஆக போறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாட்டையும். அம்மாவும் நம்புறாங்க. நம்ம குடும்பத்துல வர அப்பா கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10ஆம் கிளாஸ் படி முடிச்ச உடனே வேலைக்கு போலையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு பயமாவே இருந்துச்சு, என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அப்பதான் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நான் முதல்வன் கனவு திட்டம் நான் முதல்வன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல போட்டித் தேர்வுல யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு வந்து மாசம் 7500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் வழங்குறதாகவும், ஃப்ரீ கோச்சிங் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல வச்சு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சா 25000, மெயின்ஸ் முடிஞ்சா 50000 அப்படிங்கிற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து என்னமோ எனக்காகவே கடவுள் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அந்த தேர்ட் இயர்ல முழுவதுமா நான் முதல்வர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். என் காலேஜ்ல எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஏன்னா அகாடமிக்ல சப்போர்ட் பண்ணாலும் கூட ஃப்ரீடம் எனக்கு அதிகமாக கொடுத்தாங்க. அது நான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்வர் 2024 வந்து காலேஜ் டிகிரி முடிச்ச உடனே நான் முதல்வர் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாசமும் செப்டம்பர் மாசமும் வந்துச்சு. அதை கிளியர் பண்ணிட்டு நான் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணேன். அங்கே போனதுக்கு அப்புறம் என் லைஃப் மொத்தமா மாறிடுச்சு. கனவுல நினைச்ச கிடைக்காத அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அங்கே ஏசிசி போன உடனே எனக்கு கிடைச்சது. முதல்ல தங்குறதுக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருந்தேன், படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சது ஏசி ஃபெசிலிட்டியோட. சொல்லுவாங்க மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம், வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம் வாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த எக்ஸாம் எழுதும்போது எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதுனேன், அதுவும் தமிழ் வழியில 12ஆம் வகுப்பா படிச்சிருந்தாலும். இதுவே ஒரு பெரிய மித் பிரேக்கர். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ் வழியில படிச்சா ஆங்கிலத்துல பேச முடியாதுன்னு. நிறைய பேர் எடுத்து சொன்னாங்க, ஏன் தமிழ் எழுதக்கூடாது, தமிழ் வழியில படிச்சுக்கலாம். சொல்லுமா நான் முதல் திட்டத்துக்கு வந்து நான் தமிழக முதல்வருக்கு அவர்களுக்கு வந்து நேரடியா பார்க்க முடியல, நேரடியா பார்த்து பேச முடியல. போன உடனே நன்றி மட்டும் தான் ஐயாட்ட சொல்ல முடிஞ்சிச்சு. இந்த காணொலி மூலமா தமிழக முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என் குடும்பத்தின் சார்பாக. இதே மாதிரி ஏராளமான மாணவர்கள், தமிழ் வழியில படிக்கிற மாணவர்கள், அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், எந்த விதத்திலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு சலைச்சவங்க கிடையாது. நீங்க வந்து நம்மளால முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுக்காதீங்க. தாய்மொழியில படிக்கிறவங்க வந்து என்னைக்குமே தரங்கெட்டு போறது கிடையாது. அதை நீங்க மனசு நினைச்சு வச்சுக்கோங்க. நம்ம தான் புரிஞ்சு படிக்கிறோம் கல்வியை. அதனால அந்த தைரியத்தோட ஆங்கிலம் வந்து ஒரு பெரிய தடையும் கிடையாது நம்ம சாதிக்கிறதுக்கு. ஆங்கிலம் படிங்க. என்னென்ன மொழிகள் உங்களால அதிகமா கற்க முடியுமோ அவ்வளவு மொழிகளையும் கத்துக்கங்க. அவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதனால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. என் பையன் சுப்பிரமணிய பாரதி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ யூபிஎஸ்சிங்கிறது உலகத்திலேயே கஷ்டமான எக்ஸாம் சொல்லுவாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது
அதை என் பையன் பாஸ் ஆயிருக்காங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க அப்பா கூலி தொழிலாளி தான், நான் வந்து டெய்லர். அவன் பாஸ் ஆயிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டான், எவ்வளவு அதுக்கு நாங்க துணையா இருந்தோம் அப்படிங்கிறத விட அவன் கஷ்டப்பட்டது மட்டும்தான் இது ரொம்ப பெருசு. அவன் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா அவனுக்கு டேலண்ட் உண்டு. சின்ன பிள்ளைல இருந்து 8ஆம் கிளாஸ் கடுமையான முயற்சி பண்ணா வாய்ப்பு வந்து வீடு தேடி வரும். அப்படிதான் எங்களுக்கு நடந்தது. அதுக்கு பிறகு ஸ்கூல்ல வந்து 12ஆம் கிளாஸ் கொரோனா டைம். அப்போ எக்ஸாம் அவங்க ஸ்கூல்ல இப்போ ஒரு 7-8 வருஷமாவே 500 மார்க் மேல எடுத்தா 50,000 கொடுக்காங்க. மதுரா கோட்ஸ் மில்லுல இருந்து கொடுக்காங்க. இவனும் அந்த 500 மார்க் மேல மார்க் எடுத்தா, ஆனா அது கொரோனா டைம்ங்கிறதுனால 25,000 இவனுக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் அவனுக்கு எல்லாமே நான் எதுவுமே அதை ஒரு ரூபாய் கூட அதை எடுத்தா அது எனக்கு ரொம்ப தப்பா தெரியும், பாவமா தெரியும். அது அவங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணினேன். அவன் ஒவ்வொரு புக்கும் வாங்குறது 2000 3000 அப்படிதான் இருக்கும் புக்கு வாங்குறது. அதெல்லாம் வருத்தப்படவே மாட்டேன். அவனோட துட்டு அப்படிங்கிற நீ படிக்கிறதுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமா அப்படிங்கறத மட்டும் நாங்க ரொம்ப கவனமா இருந்தேன். அதுல மறிச்சு சமையல் ரொம்ப இருக்கும், அதுலதான் இருந்து படிப்பான். நான் படிச்சேன் 24 வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு. அவங்க அப்பா வேலை அப்படி, அதனால ஏன்னா அவங்க அப்பா சிங்கமால்ல வேலை பார்க்காங்க. வருஷத்துல 7 மாசம் தான் வேலை. எப்பவும் சாதாரண டைமே லைட்டா மழை ஊத்தினாலே அவங்க வேலை இருக்காது. அவங்க வேலை அப்படிதான் இருக்கும். இப்பவும் தூங்குறதுக்கு ஒவ்வொரு நாள் இப்பெல்லாம் எக்ஸாம் நடக்கும் போது 3 மணி 4 மணி வேற எல்லாம் படிச்சுட்டு இருப்பான். அந்த கடுமையான இதுலதான் அவனை அட்டம்ல இந்த சூழ்நிலையில அவனால பாஸ் ஆக முடிஞ்சுது. அது போன் வாங்கி போன்லயே இங்கிலீஷ் கத்துக்கிட்டான். இங்கிலீஷ் வெளிநாட்டுக்காரங்களை ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்ககிட்டயே இங்கிலீஷ் படிச்சு இப்போ அப்படி இதுல படிச்சு நீ பெரிய ஆளானா இருக்கணும், இங்கிலீஷ் நீ பேசணும், இங்கிலீஷ் படி போன்ல தான் 2 வருஷம் தான் படிச்சான். இங்கிலீஷ்ல கத்துக்கிடுவான். இப்ப யார்கிட்டனாலும் இங்கிலீஷ் பேசுவான். இப்போ அவனோட இங்கிலீஷ் பேசின வீடியோ நம்ம இந்தியா லெவல்ல ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. ஒரு இங்கிலீஷ் பேசின வீடியோ ரொம்ப சந்தோஷம்.